ஆதவர்ஜுனா சாரு அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறாரு, விடாமல் பின்னாடியே விரட்டி இருக்கிறாங்க. ஆறுதல் சொல்ல வந்த மனுஷனுக்கு இப்போ யார் ஆறுதல் சொல்கிறதுன்னு சொல்லி குழம்பி போயிட்டு உட்காந்துருக்குறாங்களா? ஏப்பா, ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரோட பிஸி டைமில் உங்களுக்காக பாவம் பார்த்து ஒரு டைமிங்கை ஒதுக்கி ஆறுதல் சொல்லலான்னு சொல்லிட்டு வந்தார். ஆறுதல் சொல்ல வந்த மனுஷனை இப்படியே அடித்து விரட்டி அனுப்பிவிடுவீங்க? பின்னாடியே விரட்டி இருக்கிறாங்க சார். இந்த திருவொற்றியில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, +1 பையன் ஒருத்தனை கூட படிக்கிற பயல்களே அடித்து கொண்டுட்டாங்கன்ட்டு. அந்த சம்பவத்துக்காக ஆறுதல் சொல்கிறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க. யார்? அதிகாரிகள் டைம் கேட்டிருக்காங்க போல். அதுக்கு அவன் ரொம்ப பிஸியாக இருக்கிறான். இப்போ உடனே ஆறுதல் சொல்லணுமா? ஏன் கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுதல் சொன்னால் என்ன ஆகிட போகுது? என்றைக்கா இருந்தாலும் நம்ம ஆறுதல் சொல்கிறது தானே முக்கியம். எப்போ சொல்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம ஆறுதல் சொல்கிறது தான் முக்கியம். நான் வர்ற டைமிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வந்து ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு போல். அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அந்த இறந்து போன பையனை அடக்கமே பண்ணிட்டான். அங்கே எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அமர ஐயா ஆதவர்ஜுனா ஒரு நேற்றுக்கு நைட்டு ஒரு 8-9 மணி வாக்கில் போயிருக்காப்புல. சரி, ஃப்ரீயாக இருக்கான், போயிட்டு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு வருவான், நமக்காக ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வருவார்னு சொன்னாங்களா, ஆனால் வருவார்னு சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே ஏரியாவில் எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கு போலீஸ். என்ன ஏற்பாடு? வேறு யாரும் இடையில உள்ளுக்குள்ளே பூந்துடக்கூடாது. அவங்க ஆறுதல் சொல்கிறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும், ஏன்னா அந்த மூடு போயிடும் போல். ஆறுதல் சொல்கிற அந்த மூடு அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் எங்கேயாச்சும் ஏதாச்சும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி போயிடும். அதனால் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறார். முதல்ல நடந்தது, அந்த பையன் +2, அதாவது +1 ஃபெயில் ஆகிட்டான், +2 போகலை. அவன் கூட படித்த இன்னொரு பையன் வந்து பாஸ் ஆகி போயிட்டான். அதில் யார் சீனியர்ன்ற பிரச்சனைக்கு +2 படிக்கிற பையனுக்கு இந்த +1 ஃபெயிலான பையன் ஆதரவு. அதில் வந்து அவங்க வந்து ஒரு சைடாக நிற்க, பையன் தனியாக மாட்டிக்கிறதுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 10 பேரை சேர்ந்து அடிச்சுட்டாங்க. அடித்ததில் ஆள் மூச்சு பேச்சு இல்லாமல் ஆள் போயிட்டான். அவன் கடந்ததை பார்த்தோன்னா அப்படியே அவனை விட்டு ஓடிட்டாங்க. பையன் செத்துட்டான் பையன். இதுதான் நடந்தது. இதில் இந்த போதை இதையெல்லாம் உள்ளுக்குள்ளே வருதா என்னன்றது தெரியலை. அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. எப்படி அடித்தாங்க, எதை போட்டு அடித்தாங்க, நார்மலாக வெறி கொண்டு அடித்தாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் வெறி ஏற்றிக்கிட்டு அடித்தாங்களான்றது அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தெரியும். ஆனால் அடித்தது பசங்க, அதாவது ஸ்கூல் பசங்க, அடி வாங்கினது ஸ்கூல் பையன், இறந்து போனாங்க. இப்போ எல்லாமே ஒரு இடத்துல வந்து உட்காந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்கள. இப்போ இதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக ஐயா நடந்தது 3 நாளைக்கு முன்னாடி, ஆள் 3 நாளைக்கு அப்புறம் கிளம்பி போயிருக்காப்புல. அது சென்னையில் இருக்கிறப்பயே 3 நாள் கழித்து தான் போகிறாப்புல. மற்ற இடத்துக்கெல்லாம் நீங்கள் எப்போ எதிர்பார்க்கணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில 100 நாள் சாதனையெல்லாம் நிறையா பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா வருவான். இங்கே அவர் ஆறுதல் சொல்லிவிட்டு வெளியில் வந்த உடனேயே அங்கே ஏரியாவுக்கு அமைச்சர் வர்றாங்க அப்படின்னோன்னா ஆளுக்கு வந்து ஏறிடுச்சு. ஏன்னா என்ன சொல்லிட்டு வந்தாங்க, பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை, எந்த சட்ட ஒழுங்கை நிலநாட்ட வேண்டியது நம்ம கடமை. நம்ம மட்டும் வந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து சரியான ஒரு பாதையில் கொண்டு போயிடலாம். திரிஞ்சிருவாங்க, இல்லாட்டி திருந்த வைப்போம். அண்ணன் ஆட்சியில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அண்ணனை மட்டும் ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதைத்தான் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஆதவர்ஜுனா சாரை வந்து ஒன்றும் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு, அவங்க கேட்டது பதில் சொல்லிட்டு போங்க சார். நான் இப்போ இதையே வந்து ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சார மேடையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பத்திரிக்கை சந்திப்போ நடத்தியிருந்தாப்புலன்னு வைங்களேன், பாயும் புளியாக மாறி இருப்பாப்புல ஐயா ஆதவர்ஜுனா. ராஜ்மோகன் சார் நல்லா பேசுவீங்கள சார், எது கேட்டாலும் பேசுவீங்கல்ல, இன்றைக்கி சொல்லியிருக்க வேண்டிய அவங்க தானே கேட்குறாங்க. திருவொற்றியோட எம்எல்ஏ யார்? திருவிக நகர் எம்எல்ஏ யார்? சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி எம்எல்ஏ யாரோட கட்டுப்பாட்டில் உட்காந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியுதா? 8 மணிக்கு மேலே எங்களுக்குள்ளே நடமாட முடியலை. ஏன்னா ரொம்ப கேஷுவலாக வந்து கஞ்சாவை அவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கூட எங்களுக்குள்ளே சிசிடிவி கேமரான்றது கிடையாது. ஒரு வேளை ஏதாச்சும் ஒன்று ஏரியாவில் நடந்தால் கூட என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஆள் பார்த்தா தான் உண்டு. வேறு எதை வச்சு ட்ராக் பண்ண முடியாது, ட்ரேஸ் பண்ண முடியாது. இதை நான் சொல்லலை, ஏரியாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அங்கே போகிறப்ப அங்கே பொதுமக்கள்லாம் சுற்றி நின்று ஆதவர்ஜுனா சாரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, இத்தனை நாளாக ஏன் வரல, இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறிய, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிய,
இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு எதுவும் நடக்காதுன்றதுக்கு எப்படி நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க போறீங்க? இது எல்லாத்தையும் கேட்டிருக்க. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே திரும்பி நின்று அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, அண்ணன் ஆட்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணன் இது வரைக்கும் எவ்வளவு நடவடிக்கை, 100 நாள் சாதனை வீடியோ வெளியில் வருது, வெளியில் போய் பாருங்கள். வீடியோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். சொல்லியிருக்க வேண்டியதானே அங்கனுக்குள்ள. அவங்கள்ட்ட இன்றைக்கி அதை இப்போ தான் சார் ஒவ்வொருத்தருக்கும் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்காமலாம் கிடையாது, நடந்துச்சு. ரேராக நடந்துச்சு எல்லாத்துக்கும். பெரிய அதை வழக்கமாக நடக்கிற அந்த ரவுடிஸும் அதுக்கு சம்மந்தப்பட்ட கொலைகள் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த போகிற போக்கில் போட்டுட்டு போகிறது, ஆளை போட்டுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து நடந்தது கிடையாது. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் எல்லாரும் எங்கேருந்து முதல்ல அந்த தைரியம் வந்துச்சுன்னு தான் தெரியல. இந்த நினப்பு முதல்ல எங்கேருந்து துளிர் விட்டுச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது சார், 100 நாளைக்கு முன்னாடி இப்படி கிடையாது சார். ஆனால் நியாயமாக நம்ம என்ன பண்ணணும், அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் அவங்க பிரச்சனையை கேட்குறாங்க. அதாவது அதாவது அந்த மாநிலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, மாநில வளர்ச்சிக்கு என்ன பண்ணீங்க, எங்களோட கட்டமைப்புக்கு என்ன பண்ணீங்க, அந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? உங்களை நம்பி பின்னாடி காருக்கு உள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் அங்கேருந்து கத்திருக்கிறாங்க சார். இந்த கரூரில் கத்துனாங்க விஜய் சாரை பார்த்து, சார் சொல்லிட்டு போங்க சார், இத்தனை பேர் செத்துருக்காங்க சார். இப்போ அதே மாதிரி இங்கனுக்குள்ளே ஆதவர்ஜுனா சாரை பார்த்து கத்திருக்காங்க. அவரும் ராஜ்மோகன் சார் 2 பேருக்கு இடையில தான் போட்டியே, யார் சீக்கிரம் காருக்கு போகிறது. இங்கே இருந்தோம் ஒரு வேளை இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கண்ணு காதுலெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் கேட்க முடியாது. யாரும் முதல்ல சீக்கிரம் ஓடி இருக்காங்க சார், தலையை குனிஞ்சிக்கிட்டு ஓடி இருக்கிறாங்க. ஏன் தலையை குனிஞ்சிட்டு ஓடுறீங்க? ஏன் நின்று பேச? அவங்க யார்? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே, தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தானே சார் இவ்வளோ பெரிய ஒரு அரசு, நேர்மையான அரசு, உண்மையான அரசு, அக்கறை உள்ள அரசு நீங்கள் தானே சார் எடுத்துக்கொண்டு அது வச்சுருக்கீங்க. அதைத்தானே அவங்க கேட்குறாங்க. அந்த அக்கறை எங்கே போச்சு, இப்போ எங்கே உட்காந்து அந்த அக்கறை நொக்கிக்கிட்டு இருக்கு கேட்குறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்கள். சொல்லிட்டு போயிருந்தால் உண்மையிலே ஆதவர்ஜுனா சார் திறமையான ஒரு அமைச்சர். இல்லை சட்டசபையில் எந்திரிச்சுன்னு நெஞ்ச நிமித்தியை வந்து பதில் சொல்கிறோம்ல எதிர்கட்சிக்காரங்களுக்கு, இந்த ஓட்டு போட்டவங்க பதில் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு இது? சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன் தயக்கம், பயமா? இல்லை வேறு ஏதாவது கேட்கக்கூடாது கேள்வியை கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே இருக்கா? அப்படி ஒரு வேளை கேட்டாலும் கூட நீங்கள் தான் சொல்லிட்டு போயிருவீங்களா? அவங்களா திமுக இந்த இடத்துல சொல்லியிருக்க வேண்டியது தானே. எப்பயும் வழக்கமாக ஒன்று சொல்லுவீங்களே, இதையெல்லாம் பரப்பி விட்டது திமுக, அது வேறு அது மாதிரி பயங்கரமாக பரவி கிடக்கு, அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க பார்ப்போம், இப்போ கேளுங்க பார்ப்போம். அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். இன்னும் எத்தனை பணம் கொடுக்கணும், எவ்வளோ பசங்க உசுறு போகணும், அதுக்கெல்லாம் சரி இதுதான் சார் நீங்கள் கேட்டீங்க, டைம் கேட்டீங்களா? எல்லோரும் சொன்னாங்களே கொஞ்சம் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுக்கலாம். நான் வந்தோடனே எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவேன், எவனையும் வந்து வெளியில் இதையெல்லாம் வந்து வியாபாரம் பண்ண விடாமல் ஆக்கிடுவேன். பேசுனீங்க இல்லை, இன்னைக்கு அதைத்தான் கேட்குறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை பேசுனீங்கல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்கே எது நடந்தாலும் அதுக்கு காரணம் அரசாங்கம். முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கணும், எல்லாத்துக்கும் அமைச்சர் பொறுப்பேற்றுக்கணும், அரசாங்கம் அத்தனையும் வந்து அடக்கி ஒடுக்கணும். இதை பண்ண முடியலன்னா அப்புறம் என்னத்தை நீ அரசாங்கம் நடத்துகிற? இறங்கு சொன்னீங்கல்ல, இப்போ குரங்கு மாதிரி தாவி தாவி ஓடிட்டு இருக்கிய. ஏன் கேட்டிருக்க வேண்டிய அங்கனுக்குள்ளே சொல்லியிருக்க வேண்டியதானே சார். உங்கள் பதில் நீங்கள் அங்கனுக்குள்ளே சொல்கிற பதில் எங்களுக்குள்ளே சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி சட்டசபையில் கூடி வச்சு கேட்பாங்கல்ல, என்ன சார் பண்ணீங்க, எதுக்கு சார் நீங்கள் போனீங்க கேட்பாங்கல்ல. ஆமாம், அரசு வேலை கொடுக்க மறந்துட்டிய, ஏன் கொடுத்துருக்க வேண்டியதானே. எவ்வளவு உண்மையில் அந்த பொதுமக்கள் உச்சத்தில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா, பிரஸ்தியோட உச்சத்தில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா, காரு போயிருச்சு, பின்னாடி பைக் எடுத்துகிட்டு விரட்டி கிளம்பியிருக்காங்க. பதில் சொல்லுங்கள் சார். போய் விரட்டி கேட்குறாங்க சார். எந்த மூஞ்சியை வச்சு நாளைக்கு ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்க, எந்த மூஞ்சியை வச்சு சட்டமன்றத்தில் நாளைக்கு பதில் சொல்லுவீங்க? அங்கே கேட்பாங்கல்ல, அங்கே பதில் கேட்டால் சொல்ல வேண்டியதானே. இல்லை ரொம்ப கோவமாக தான்ப்பா இருப்பாங்க. அப்புறம் புள்ள செத்து போச்சுன்னா சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, கோவமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்றாப்புல தான் நீங்கள் அதுக்கு தானே இருக்கிறீங்க நீங்கள். அப்புறம் எதுக்கு நீங்கள் பொறுப்புக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணுன்னு எதுக்கு பண்ணீங்க? யாருக்கு பதில் சொல்கிறதுக்காக, யாருக்கு சேவை செய்கிறதுக்காக? இது மக்கள் தான் முதல்வர்கள், நாங்கள்லாம் அவங்களோட சர்வன்ட்ஸு. பேசுனார்ல அந்த முதல்வர், அந்த ஓனர்ஸு கேட்குறாங்க, சர்வன்ட்ஸு பதில் சொல்லுங்கள் சார்.
சல்லுன்னு காரில் ஏறி நீங்கள் மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்கிய, விடாமல் வீடு வரையும் துரத்துவேன். இனிமேல் போகிற இடமெல்லாம் இப்படித்தான் விழுகும். அடி விழாத குறையாக ஆளை அடித்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இனிமேல் கூட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் யாரை அனுப்புறதுன்னு சொல்லி இந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து தான் அனுப்புவாங்க. உள்ளுக்குள்ளே போகிறப்ப நீ போயிட்டு வா, பிடிச்சி ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி தள்ளி விடுவா போல், நீ போயிட்டு ஆறுதல் சொல்லு. ஏன்னா ஆறுதல் சொல்ல போனவங்களுக்கு ஆறுதல் யார் அடுத்து சொல்கிறதுன்னு அந்த ஆறுதல் சொல்கிற அளவுக்கு கூட கிடையாது. அடித்து கிளப்பி விட்டுருவாங்க எல்லாத்தையும். எப்போ போயிட்டு எங்கே இன்னும் இல்லை சார், எதுக்கு எடுத்தாலும் பேசுவாங்க. இல்லை பப்ளிக் அங்கே இன்னும் மேடையை போட்டு பேசுவாங்க, மைக்கை பிடிச்சி பேசுவாங்க, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. கண்டதுக்கும் காரணம் அவங்க தான் சொல்லி இதை வேற சொல்லுவாங்க. ஏன் இன்றைக்கி சொல்லியிருக்க வேண்டியது தானே, அருமையாக இருந்திருக்கும்ல. பூரிச்சு போயிருப்பாங்க. மக்களுக்கு நீங்கள் புரிய வச்சுருக்கணும்ல சார். அவங்க புரியாமல் இருக்கிறாங்க, ஏமாந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அண்ணன் பின்னாடி தான் நிற்கிது. அண்ணன் பின்னாடி தான் ஓடுச்சு, நிற்கலை, ஓடுச்சு. தமிழ்நாடு தென் சென்னையே வந்து ஐயா ஆதவர்ஜனாவை விரட்டிக்கிட்டு ஓடுச்சு. வாயை திறக்கணுமே அண்ணன். அன்னைக்கு தொடர்ந்து நீங்கள் நேற்றுக்கு நீங்கள் தொடர்ந்து பதில் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி சமாளித்து ஏதாச்சும் சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம். அது ஒரு பெரிய, இத்தனையும் கட்சியிலேயே 2வது நபர் தமிழ்நாட்டிலே பெரிய பவர்ஃபுல்ல 3 பேர் அவரும் ஒருத்தர். இப்போ பேசியிருக்க வேண்டியது தானே. போலீஸ் மட்டும் இல்லை, ப்ரொடெக்ஷன் மட்டும் ஒழுங்காக இல்லைன்னா உங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் வெளியில் வந்திருக்க முடியுமா? இவ்வளவு தான் சார். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தெரியும். பார்ப்போம்.